சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை பகுதி குடும்ப தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய கருத்து என்னென்ன இருக்குன்னா, வெறுமன இலவசங்களை மட்டுமே மக்களுக்கு கொடுக்காம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நீண்ட நாட்களுக்கு பயன்படும் வகையில் அமைய வேண்டும். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்க விலைவாசிகள் உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் ரேஷன் கடைகளை நவீனப்படுத்தி அதில் ரேஷன் அத்தியாவசிய பொருட்களில் தேவைகளை மக்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கிற மாதிரி செய்யணும். பொதுவாக மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர விரும்புவார்கள். பெரும்பாலும் இப்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் இலவசம் என்று இலவசத்தை வழங்குகிறார்கள். அது இக்காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் விரும்புவதில்லை. சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் வேலைவாய்ப்பு, தொழிற்கூடங்கள் அமைத்து கொடுத்தல், இது போன்ற திட்டங்களை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த திட்டங்களை செய்து தரக்கூடிய அரசைத்தான் மக்கள் பெரும்பான்மையாக விரும்புகிறார்கள். அடிப்படை கல்வி, அழகான கல்வி, முறையான கல்வியை கொடுத்தாவே போதுமானது. அடுத்தது அடிப்படை மருத்துவ வசதி. இது இரண்டையுமே ஏழை எளிய மக்கள் பயன்படுற வகையில் முதல்ல செயல்படணும். இலவச அரிசி, இலவசங்கிறதை தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். தேவையான தொழிற்சாலைகளை இதுகளை மக்கள் பயன்படுற மாதிரி செஞ்சு கொடுத்தா அவர்கள் உழைத்து பெரிய ஆள் ஆகிக்குவாங்க. பொதுவாக அரசியல் கட்சிகள் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்களுக்கு எல்லாம் சென்றடைகிறதா என்றால் சென்றடைவதில்லை. மக்களுடைய விருப்பப்படி பார்ப்போமேனால் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், என்னென்ன அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், தரமான குடிநீர், தரமான சாலை வசதி, தரமான சுகாதாரம், தரமான கல்வி, லஞ்ச லாவண்யமற்ற அணுகுமுறைகள் இருந்தால் இந்த சமுதாயத்தில் மக்களும் மாணவர்களும் மிக அதிக அளவிலே பயனடைவார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.